ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அந்த வினோத் விஷயங்கள், திவ்யா விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத்தும் கமருதீனும் வந்து ஹார்ஷா ஹேண்டில் பண்ணாங்களா, உடனே யூடியூப்லலாம் வந்து சுபிக்ஷா காலை வயிற்று மிதிச்சிட்டாங்க, இவங்க காலை மிதிச்சிட்டாங்க, அதை மிதிச்சிட்டாங்க, கனியை எட்டு வச்சுட்டு என்னென்னவோ போடுறீங்க. அது அது ஒரு டாஸ்க்கு. அப்போது அன்றைக்கி பாரூக் நடக்கும்போது அது ஒரு டாஸ்க்குன்னே பூசி மழுப்புனீங்களா ஒரு வாரம் குறும்படம் போடாத வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வினோத்தும் துஷாருமே வந்துட்டு அந்த தொப்பி டாஸ்கில் பண்ணும்போது அது அக்ரெசிவ் டாஸ்க்குன்னு துஷார் கூட தான் சொன்னார் வினோத் அக்ரெசிவ் ஆடினாருன்னு. அதுக்கப்புறம் டாஸ்க்குன்னு சொல்லிட்டீங்களே. இப்போ மட்டும் என்ன புதுசாக வினோத் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது? ஏன்னா அது வினோத்துக்கு கனிக்கு எதிராக அன்னைக்கு வந்து கனிக்கு வந்து வினோத்தும் கனியை கூட தான் தள்ளி விட்டு வினோத் பண்ணார். அன்றைக்கி கூட யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணலையே. ஏன்னா ஒரு அக்ரெசிவ்னஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு அப்படி தான் ஒத்துக்கிட்டீங்கல்ல, என் கனியுமே ஒத்துக்கிட்டாங்களே. இன்றைக்கி எதுக்கு இந்த காட்டு கத்தல் கத்துறீங்க? சுபிக்ஷா கத்துறாங்க, கனி கத்துறாங்க, அரோரா கத்துறாங்க, ஆதிரை வக்காலத்து வராங்க, எஃப்ஜே வக்காலத்து வரான். எஃப்ஜே அவன் எந்த ஆணையும் பிடுங்கலன்னு தான் அவன் டாஸ்க்குள்ளேருந்து வெளியே போயிட்டான். ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதோ அந்த ஜமீன்தார் டாஸ்க்கு முடிஞ்சிச்சான். ஒன்றுமே இல்லாமல் உருட்டு விக்ரம் டீமுக்கு வந்து கொடுத்து கனியை வந்து நாமினேஷன் பாஸ் வந்து எல்லாருக்குமே தான் நாமினேஷன் பாஸ் வரப்போகுது. நான் கேட்குறேன் ஆக்சுவலாக இந்த வாரம் இந்த வீக்லி டாஸ்கில் அது எதுக்கு எல்லாருக்குமே நாமினேஷன் பாஸ் கொடுக்கணும்? எல்லாரையும் டைரக்ட் நாமினேஷன் நீங்கள் டைரக்ட் நாமினேஷனில் போடுங்க. நீங்கள் 2 குரூப்புமே டைரக்ட் நாமினேஷன் போட்டாலும் எங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கு சம்மந்தம் தான். அது ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அந்த டீம்லேருந்து கேப்டன்சிக்கு நீங்கள் போக வைப்பீங்க. இல்லை யாரோ ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அதுலேருந்து எடுத்து நீங்கள் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் அவங்களுக்கு கொடுப்பீங்க. அப்படி தானே பண்ணணும். இல்லை மேக்ஸிமம் 2 ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கொடுக்கணும். அதுனே எல்லாருக்குமே நாமினேஷன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா? இல்லை எல்லாருக்குமே தானே? எல்லாருக்குமேனு சொன்னால் அது எப்படி ஃபேர் ஆகும்? அப்போ கிங்டம் டாஸ்கில் பாரூக் டீம் தான் வின் பண்ணிச்சு. அப்போ நீங்கள் அதில் ஒருத்தரை தானே செலக்ட் பண்ண சொன்னீங்க பெஸ்ட் பர்ஃபார்மரா? அப்போ வியானாவோ சுபிக்ஷாவோ தானே வந்தீங்க. பாரு ஒருத்தர் கூட சொல்லவே இல்லையே. அப்படி எல்லாருமே வரணும்னா அந்த குரூப்பில் உள்ளுக்கு வெளிக்கு டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு வந்தானே எஃப்ஜே. அன்றைக்குமே அந்த டாஸ்க் அவன் ஒழுங்காக விளையாடல. எந்த டாஸ்க்குமே அவன் உருப்படியாக விளையாடுறதே இல்லை. ஆனால் அவனை கேள்வி கேட்க யாருக்கும் தைரியம் இல்லை. ஏன் அந்த பிக் பாஸ் ஆம்பளை பிக் பாஸ்க்கும் தைரியம் இல்லை, அந்த ஹோஸ்ட்டுக்கும் தைரியம் இல்லை. அந்த பிக் பாஸோட செல்ல பிள்ளையே நீங்கள் கொஞ்சறீங்க. செல்ல பிள்ளையே நீங்கள் கொஞ்சணும்னா வீட்டில் தாளாட்டு படி கொஞ்சம் வேண்டியது தானே. எதுக்கு வந்து டாஸ்க்குள்ளே வச்சு கேமுக்குள்ளே வச்சு அவனுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுறதுக்கு, விக்ரமுக்கு ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுறதுக்கு, சபரியை வந்து செல்ல பிள்ளையாவே கொஞ்சிட்டு இருக்கிறதுக்கு, அரோராக்கு தாலாட்டு பாடுறதுக்கு, அப்புறம் திவ்யாவை வந்துட்டு அப்படியே ஒரு பியூட்டி குயின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு அந்த அம்மாவோட பியூட்டியை கொண்டாடுறதுக்கு, இப்படிலாம் நீங்கள் ஃபேவரட்டிசம் கண்டஸ்டன்ஸை உள்ளே வச்சுட்டு அப்புறம் டாஸ்க்குன்னு ஒரு பேரை வச்சு மக்கள் மண்டையை கழுவுறீங்களா? இப்போ இன்னைக்கான இந்த டாஸ்க்லையுமே வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பர்சனல் விஷயம் இருக்குது. வினோத்தை ஏதோ ஒரு இடத்துல கர்மம் செய்ய அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கோட்டை டாஸ்கில் தான் நினைக்கிறேன். இந்த பில்டிங்ஸ் வைக்கும்போது அந்த பால் வச்சு அந்த பிளாக்ஸ் எல்லாம் அடிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து சொல்லியிருக்காங்க திவ்யா அதை வச்சு அவர் நாமினேட்டும் பண்ணிட்டார் வினோத். அவருக்கு அது மைண்டுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் இன்னைக்கான விஷயத்துக்குள்ள இவங்க இந்த கேம் வந்து எப்படி விக்ரம் டீமுக்கு தான் போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ அவங்க ஒரு மீட்டிங் போட்டு எப்படி என்ன பண்ணலான்னு ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஐ மீன் விக்ரம் டீம் பிரஜன் எல்லாம். அப்போது இந்த நீங்கள் பார்த்த ப்ரொமோவில் பார்த்தோன்னே அந்த கமருதீனும் வினோத்தும் ஓடி போய் அதை எடுக்க போகிறாங்க இல்லைங்களா? பிளாஸ்மாவில் எல்லாம் பேசுகிறாங்க. டக்குன்னு வினோத் ஓடி போய் எடுக்கிறாரு. கமருதீனும் வினோட்டும் பெட்ஷீட்குள்ளேருந்து அதை எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவனுங்க என்ன எடுத்தானுங்கன்னே தெரியல. அவன் கமருதீனும் வெளில ஒன்று எடுத்துகிட்டு ஓடி போய் தூக்கி போட்டான். அப்புறம் சபரி என்னவோ ஒன்று ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். ஆனால் பார்த்தா அங்கே இருக்கிறது அந்த பொருள் அங்கேயே தான் இருக்குது. சுபிக்ஷா டக்குன்னு அது மேலே விழுந்து அவள் காப்பாற்றி அந்த நெக்லஸ் அங்கே வந்துடுது. அப்புறம் மட்டும் அது பார்ட்டாக பிரிஞ்சு போயிடுச்சின்னு சொன்னாங்க. ஸோ என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு டாஸ்க்கும் புரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. இதுக்கு நடுவில் அந்த கேமை முடிச்சுட்டு வந்தோடனே வந்துட்டு சபரி வினோத்தும் கமருதீனுக்கு அவன் வினோத் சொல்கிறாரு, நான் கரெக்டாக தான் கேல்குலேட் பண்ணி போனேன். யாரோ துரோகம் பண்ணியிருக்காங்க, கூட இருக்கவன் யாரோ துரோகம் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்ஜே பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவன் டாஸ்க்குள்ளே இல்லை, அவன் கனி டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க ஏதோ வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது அந்த இடத்துல நம்மளுக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் இல்லைன்னு மட்டும் அவன் சொல்கிறான். நான் இன்னும் சொல்லலை, ஆனால் யாரோ ஒருத்தர். அப்போ அது டக்குன்னு சபரி மேலே திரும்புது. அவனுமே வந்து கனிக்கு, ஏன்னா அவன் நாமினேஷனில் இல்லை, அவனுக்கு எஃப்ஜேவும் கேமில் இல்லை. இப்போ இதுக்கு மேலே இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணி இவனுக்கு இதே டீமில் இருந்தாலுமே சபரிக்கும் எஃப்ஜேக்கும் இந்த டீமுக்கு ஆடணும்னு எந்த பொய்ஷுமே இல்லை. ஆப்போசிட் டீம் கனிக்கு தான் ஆடுறானுங்க. கனிக்கு ஃப்ரீ நாமினேஷன் கிடைக்கணும், அரோராக்கு கிடைக்கணும், ஆதிரைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவருக்கு 3 லெவல் இருக்குது. யாருக்கு? எஃப்ஜேக்கு. இந்த ஆதிரையோட கேமும் டப்பாவாயிடுச்சு. அந்த சரக்கும் காலி ஆயிடுச்சு. அப்படியே ஃபயர் விட்டு இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு அவளும் திருப்பி எல்லாம் அந்த விக்கல் விக்ரம் குரூப் கொடுவேன். இந்த அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா இந்த 3 வேஷமும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த சுபிக்ஷா ஒரு வேஷத்தையே சமாளிக்க முடியாது. இப்போ இந்த 3 வேஷமும் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு லீடிங் பொறுப்பாக வினோத் உள்ளே போகிறாரு வெளில வராரு. வினோத் இல்லை, விக்ரம் உள்ளே போகிறாரு வெளில வராரு அப்படின்னும் போது இந்த திவ்யா தனியாக ஒரு பிரச்சனை எடுத்து வைக்குதுன்னா, ஸோ அந்த டாஸ்க் அக்ரெசிவாக ஆடினீங்க. நீங்கள் இதில் பார்த்தது ப்ரொமோவில் பார்த்தது ஒன்று தான். அந்த பெட்ஷீட் போட்டு எல்லாம் பண்ணுவோம். அந்த இடத்துல சுபிக்ஷாவும் விழுந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா மேலே அரோரா விழுந்திருப்பாங்க. ஆனால் அது எல்லாமே அக்ரெசிவாக ஆடினதுன்னு வினோத் மேலே பழி விழுந்திருக்கும் அப்படின்னு வினோத் புதுசாக அவங்க அக்ரெசிவாக ஆடுறாரு. இதே தானேங்க நீங்கள் நேற்று பண்ணும்போது எல்லாரும் ரூமில் வச்சு போட்டுட்டு விக்ரம் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு, பிரஜன் எடுத்துகிட்டு வந்தாங்க, சுபிக்ஷா எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ மட்டும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அது கேம் அது என்னங்க உங்களுக்கு வந்து அர்த்தம், மற்றவங்களுக்கு அந்த தக்காளி சட்னி. அப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்கணுன்னா அதை டாஸ்க்காக பாருங்க.
பாருங்கன்றீங்க. மத்தவங்க பண்ணும்போது பண்ண மாட்டேன். அது பர்சனலா எடுத்துக்கிறீங்க. பர்சனலா ஹர்ட் ஆயிடுச்சு. இங்க கால்ல வலிச்சுது, கைய வலிச்சுது அப்படின்ற மாரி வயித்துல அடிபட்டது அப்படிங்கிற மாரி சொல்றீங்க அப்படின்னும்போது சுபிக்ஷா பெருசா ஒரே அழுது அரோரா அழற நடிப்பு தான் நம்மளுக்கு தெரியுமே. அந்த மாதிரி தானே சுபிக்ஷாவும் அழுது உடனே வந்து அந்த டாஸ்கே டைவர்ட் ஆயி அதுக்கப்புறம் இவ்வளோ அக்ரெசிவா ஆனாங்கன்னு இந்த பக்கம் இது வந்துருது. ஸோ இந்த இடத்துல திவ்யா வந்து இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இந்த டாஸ்கில் எல்லா டாஸ்க்லையுமே ஒரு 2 பேர் வந்துட்டு அதுதான் திவ்யாக்கும் வினோத்துக்குமான அந்த ப்ரொமோ நீங்கள் பார்த்தது. எல்லா டாஸ்க்லையுமே அக்ரெசிவாக ஆடுறதுனோ இல்லைனா வந்து ஒரு விதமாக அந்த டாஸ்க்கே கெடுக்கிறதுனோ அந்த டாஸ்க்கை டைவர்ட் பண்ணுறதுனோ ஒரு பிரச்சனை ஒருத்தவங்க 2 பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள வந்து இத்தனை பேர் வெஸ் அவங்க 2 பேர் பண்ணுறாங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்களா? இப்போ இதுக்கு ஒரு பஞ்சாயத்து பேசி ஆகணும் நாட்டாமா ஊரை கூப்பிட்றாங்க. இன்னும் ஊரை கூப்பிடும்போது நான் கேட்குறேன், நீங்கள் எல்லா பஞ்சாயத்துக்கு இப்படி தான் பேசுனீங்களாமா? அப்போது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நியாயமானு கேட்டால் எல்லாருக்கும் ஒரே நியாயம் இருக்குது. என்ன நியாயம்னா பிக் பாஸ் உட்பட ஹோஸ்ட் உட்பட என்ன நியாயம்னா பார்வை யார் வேணால் அடிக்கலாம், பார்வை யார் வேணால் கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம், பார்வை யார் வேணால் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் சொல்லலாம், பாரு தப்பு செஞ்சால் யார் வேணால் கேட்கலாம், இல்லை தப்பே செய்யலைனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்டால் அவங்களுக்கு பாராட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், பாராட்டு பத்திரமே வந்து ஹோஸ்ட் வாசிப்பார். இதுதான் அந்த வீட்டுக்கு இருக்க ஒரே நியாயம். அதை தவிர அவங்கவுங்களுக்கான நியாயம் அவங்கவுங்களுக்கு. பாருக்கு மட்டும் தனியாக எந்த நியாயமும் கிடையாது. எல்லாருக்குமான ஒரே நியாயத்துக்குள்ளே பாரு உட்காந்துருவாங்க. அவங்களுக்கான அடியையும் அவங்க வாங்கிப்பாங்க. அதை வெளியிலையும் அவங்க சொல்லக்கூடாது, கேட்கவும் கூடாது, வாயை திறக்கக்கூடாது. ஓகேவா? தப்பி தவறி வாயை திறந்துட்டா அந்த டாஸ்கே வந்து பாருவால் கெட்டு போயிடுச்சு. அந்த டாஸ்கே வந்து பாரு தான் காரணம். அந்த டாஸ்க் வந்து பாரு பிரச்சனை பண்ணதுனால தான் ஆச்சு. இல்லைனா பாரு கூட வந்து கமருதீன் பேசுனதுனால கமருதீன் கேமும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. கமருதீனுக்கு 13 ஓட்டு வந்துடுச்சு. ஸோ எல்லாருக்கான ஒரே நியாயம் பாரு அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் அந்த வீட்டிலே தவிர மற்றபடி அவங்கவுங்களுக்கான தனி நியாயம் ஒன்று இருக்குன்னா அது அவங்கவுங்களுக்கு குத்துது கொடாயுதுன்னு போது தான் வருதுன்னா இதில் உனக்கு மட்டும் ஸ்பெஷல் நியாயம் எப்படிமா வரும் திவ்யா? இப்போது இந்த இடத்துல அந்த செகண்ட் ஐ மீன் 2-3 ரவுண்டு போக போக விக்கல்ஸ் டீம் தான் லீடிங்கில் வராங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க தனியாக வெளில ஒரு மீட்டிங் போடுறாங்க பிரச்சனைலாம் போது அந்த இடத்துல இந்த ஒரு அக்ரெசிவாக ஒரு பண்ணிவிட்டு கமருதீன் வினோத் எல்லாம் டென்ஷனாக இருக்கும்போது இவங்க வெளில போய் பேசும்போது வினோத் எதார்ச்சமாக வந்தாரோ இல்லை இவங்க என்ன மீட்டிங் போடுறாங்கன்னு பேச வந்தாரோ அது அவர் இஷ்டம். ஏன்னா கனி மட்டும் வந்துட்டு காது கொடுத்து கதுவில் காது வச்சு கேட்குறத ப்ரோமோ பார்த்தீங்களா? அந்த வேலையை கனி கேவலமாக பண்ணலான்னா அவர் எதார்த்தமாக வெளில வந்தேன்னு சொல்கிறது அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த இடத்துல பிரஜன் வேணாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஏன் வரீங்க அப்படின்னு திவ்யாவும் பிரச்சனை யாரும் கேட்குனா எங்கே வேணா வருவேன் என்ன வேணா பண்ணுவேன் அது ஏன் இஷ்டம் நான் எதார்த்தமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி அப்புறம் பேசிக்கலாம் பிரச்சனை சொல்கிறேன். உடனே திவ்யா அந்த நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னா நான் போகிறோம் போல அது ஏன் இஷ்டம் நீமா என்ன சொல்கிறேன் அந்த போங்கன்னு சொல்கிறது 2 பேரும் கிளாஷ் ஆயிடுச்சு. திவ்யாக்கும் திவ்யாக்கும் வினோத்துக்கும். அப்போ ஒரு இடத்துல இவங்க போங்கன்னு சொல்லுவோம் அவர் ஒரு இடத்துல போன்னு சொல்லிட்டார். அப்போ அந்த போன்னு சொன்னது இந்த அம்மாக்கு போடின்னு சொன்னால் ட்ரிகர் ஆயிடும், போங்கன்னு சொல்லாமல் போன்னு சொன்னால் ட்ரிகர் ஆகிடும். அதுக்கப்புறம் கமருதீன் அவர் ஏற்கனவே வார்த்தை இஷ்டத்துக்கு விடுவார், அவர் சொன்னால் ட்ரிகர் ஆகிடும், அது கேட்கவே வேணாம். அப்புறம் பார்வை ஏதாவது சொன்னாலும் ட்ரிகர் ஆகிடும். அப்போ இவங்க யாருமே எதுவுமே சொல்லலாம். ரம்யாவுக்கும் இதே கதை தான். ஆனால் ரம்யா கொஞ்சம் வந்து பயந்தோ இல்லைனா வந்து தன் நெகட்டிவாக காட்டிக்கூடாதுன்னு பொத்தி ஆடுறாங்க. இந்த பக்கத்தில் டீம் சப்போர்ட் இருக்குது. வைல்டு கார்டு என்ட்ரி வரும்போது செம்மையாக இவங்க டைட்டில் வின்னர் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துட்டு தானே வந்திருக்காங்க திவ்யா. இல்லை டீமும் வந்துட்டு அப்படி ஒரு பொத்தி பாதுகாக்கிறாங்களே திவ்யாவை. அவங்க பியூட்டி குயின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போடுற போஸ்ட் என்ன அவங்களுக்கு இந்த வாட்டி அந்த அது என்னது தில்லான மோகனம்மாள் ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த டான்ஸிங் ட்ரெஸ்ஸில் வந்து ஒருத்தங்க ஒரு ஃப்ரெண்டு போட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த டான்ஸிங் ட்ரெஸ்ஸில் அவங்க இருக்கா இல்லைங்களா அந்த தில்லான மோகனம்மாள் அவங்களோடது அந்த லிப்ஸு அவங்க போட்டிருக்க கம்மல் அப்படியே எடிட்டர் வந்து தனித்தனியாக போட்டு அவ்வளோ வந்துட்டு சோஷியல் மீடியாவில் லைக் வாங்குறாங்க. அப்படி நீங்கள் வந்து திவ்யாவை வந்து ரசிக்க வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு லைக் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வின்னர் ஆக்கணும்னா ஆக்கிக்கோங்க. ஆனால் அவங்க கேம் ஆடினாங்களான்னு கேட்டால் கேமும் ஆடலை. அப்படி ஒரு சில இடத்துல ஆடுற கேமும் கேவலம் கெட்ட கேமாக இருக்குது. அந்த வெள்ளையாக இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த மாதிரி கதையாக இவங்க பொய்யை மட்டுமே சொல்லி தான் கேம் ஆடுறாங்க. இவங்க ஊர் நியாயம் பேசுகிறன்ற மாதிரி பேசுகிறாங்க. இவங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமாக தான் அது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வினோத் போன்னு சொன்னது இவங்களுக்கு ரோஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ கூட தான் நீ கர்மம் செய்ன்னு சொன்ன அப்படின்றவர் வினோத் அந்த பழசை எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ ஆமாம் சொன்னதான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அதை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிவிட்டு அன்றைக்கி வந்து ஆனால் அவங்க ஒத்துக்கல. அந்த ஏப்பா ஒரு இடத்துல ஒரு ஹாஷாக ஒரு டாக் வருதுன்னா அது யாரை மின் பண்ணுறாங்கன்னா அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு டக்குன்னு ரிலேட் ஆயிரும். அது வந்து நீங்கள் இருக்க இல்லைன்னு அந்த இடத்துல உட்காந்து பேசணும். பட் ஆனால் அது அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கி அவர் தான் சொன்னதா இவங்களும் வந்து நான் யதார்த்தமாக சொன்னது உங்களை சொல்ல பொதுவாக சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ என்ன தான் சொன்னேன் நான் தான் அந்த இடத்துல இருந்தேன் வினோத் அதை அவர் ஆங்கிளுக்கு அவருக்கான பெர்ஸ்பெக்டிவ் அது. அப்போ இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும்னா அவர் போன்னு சொன்னது உனக்கு இடிச்சதுன்னா நீ அன்றைக்கி சொன்னதும் அவருக்கு குத்துச்சு. அப்போ 2 பேருக்குமான அது பர்சனல்னா அதை நீங்கள் உட்காந்து பேசி சரி பண்ணணும். ஆனால் அதுக்காக நீங்கள் ஊரையே கூட்டி அந்த 2 பேர்னு அவங்க சொல்கிறது வினோத்தோ கமருதீனோ. ஆனால் அதுக்கு பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணுறது பாருன்ற மாதிரி தான் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க. எல்லாரையும் கும்பல் கூட்டி இதுக்கு ஒரு நியாயம் வேற பேசணுங்கிற மாதிரி பேசி ஃபுல் கதையும் பேசுகிறாங்க. அன்னைக்கு அந்த சீப்போ அது என்னது
கர்மோஞ்சி சொன்னதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ போன்னு சொன்ன வரைக்கும் இல்லைனா ரம்யாவை வந்து நேற்று எல்லாருமா சேர்ந்து டார்கெட் பண்ணி அது உடம்பு சரியில்லாத பொண்ணு கேப்டன் சொன்னால் கேட்கலன்னு சொல்லி அவள் பாரு கிட்ட தான் வந்து ரம்யா பேசிகிட்டு இருக்கா. கமருதீனும் வினோத் கிட்டேயும் பேசலை. இந்த நீங்கள் திவ்யா பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நியாயத்துக்கு அவங்க பேசும்போது ஊர் நியாயத்தை ஒன்று உள்ளே வைப்பாங்க. அதில் நிஜமாவே நியாயம் இருக்கா இல்லைன்றது அப்புறம் கதை. ஆனால் இருக்கிற மாதிரி ஒன்று உள்ளே வைப்பாங்க. எப்பயுமே அந்த விக்டிம் கடை உள்ளே வைப்பாங்க. இவங்க என்னவோ நியாயத்துக்கு கொடி பிடிக்கிற மாதிரி, இவங்க என்னவோ அப்படியே வந்து விமன்கான சப்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரி நியாயம் பேசுகிற மாதிரி. ஸோ ஒரு சில இடங்களில் பாருக்கான நியாயங்கள் அந்த கண்ணில் பட்டது பேசினதும் இவங்க தான். ஆனால் அதையும் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு கார்டாக தான் யூஸ் பண்ணாங்க, வெப்பனாக தான் யூஸ் பண்ணாங்களே தவிர அவங்க நியாயம்லாம் பேசல. அப்படி நியாயம் பேசுகிறவங்க இன்றைக்கி உங்களுக்கான நியாயத்தை ஸ்ட்ராங்காக பேசிட்டு அந்த மாதிரி பேசிடணும். இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கே கேட்காத அளவுக்கு பேசுறது நியாயம் கிடையாது. அடித்து பேசினாதான் அது நியாயம். சும்மா பக்கத்தில் இருக்கவங்க அது உங்கள் நியாயத்துக்கு அடித்து பேச வந்துருக்கீங்களே இன்றைக்கி ஃபுல் வீடியோ சேர்ந்து அதுக்கு ஒரு நியாயம் சொன்னோம். அதுக்கு டீம் கிட்ட சொல்லியே வராங்க அவங்க ப்ரெசென்ட் டீம். எனக்கு இப்போ இதுக்கு நியாயம் வேணும், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு பேசணும். ஏன்னா இவ்வளோ நேரம் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் தனித்தனியாக போச்சு. லிவிங் ஏரியாவில் தான் போச்சுன்னு ரெண்டு பேருமே தனித்தனியாக கட்டிக்கிட்டாங்க. நீ போன்னு சொன்னதும் தப்பு, நீ அன்றைக்கி என்ன பேசுனதும் தப்புன்னு வினோத்தும் பேசுகிறாங்க. ஸோ அந்த இடத்துல யாருமே இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் வரல. அப்போ இது ஒரு மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணி, இதே நான் கேட்குறேன், இவ்வளோ மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணி அது ஒரு விஷயமா பேசி இவ்வளோ நேரம் உங்களை லைவில் பேச விட்றாங்க. ஆனால் 1 ஹவரில் இதெல்லாம் வருமானு எனக்கு தெரியல. அவ்வளோ நேரம் லைவில் அந்த பொண்ணை பேச விட்றீங்களே, அப்போ பாரு அந்த இடத்துல யாராச்சும் இவ்வளோ நேரம் பேச விடுவீங்களா? அப்போ வந்து அது ஓவராக பேசுகிறாங்க இல்லை ரொம்ப பேசுகிறாங்கன்னு. ஏன்னா வினோத்தை டார்கெட் பண்ணி தான் அவங்க பேசுகிறாங்க. வினோத்துக்கு நீங்கள் சும்மா இருக்க வரைக்கும் ஓகே, அவரை சீண்டி விட்டுட்டிங்கன்னா சுருன்னு ஏறிடும் அவருக்கு. அது நம்மளுக்கே தெரியும். அவர் சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு. அவருக்கும் கோவம் உச்சத்துக்கு வரும், கமருதீனுக்கு மேலே வரும். ஆனால் கமருதீன் வாயை விட்டுறாரு, இவர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு. இவ்வளோ நாள் அந்த குரூப்பிசம் கூட சேஃப் கேம் ஆடினாரு கனி கூட. இப்போ டீம் நாமினேஷன் பாஸ் வரும்போது அவரோட வெறியாட்டம் வெளில வருது அப்படின்னு சொல்லும்போது, நீ அவரை சீண்டி விட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சுருன்னு அதை எப்படி இவ்வளோத்தையும் பேச விட்றீங்க பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஆதரே வராங்க. அவங்க நியாயத்தை அவங்க பேசுகிறாங்க, பேசிட்டு ஏமா அந்த இடத்துல பார்வை ஒரு இடத்துலயாவது நீங்கள் நியாயம் பேச விட்டுருக்கீங்களா? பிளாஸ்மாவில் பேச விட்டுருக்கீங்களா? டாஸ்க்கு நடுவில் பேச விட்டுருக்கீங்களா? பர்சனலாக பேச விட்டுருக்கீங்களா? இல்லை தனித்தனியாவது அவளுக்கான நியாயத்தை எங்கேயாச்சும் யாராவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? அப்படின்னும் போது இவளுக்கெல்லாம் ஒரு நியாயம். இதுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு ஒரு டீம். அவள் வெள்ளையா இருக்கவோ பொய் சொல்ல மாட்டாங்க, வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, வெள்ளையா இருக்கவளும் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த சீசனில் இந்த அம்மா மேலே போகுது. அவ்வளோ வந்துட்டு அவங்களுக்கான அந்த ஒரு அழகு வந்து அதை வந்து அவங்களுக்கான வெப்பனை ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அரோரா ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுறாங்க, டொப்பமைன். ஓகேனா இவங்களோட அழகை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த திவ்யாவை ரசிக்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, ஹீரோயின் மெட்டீரியலா இல்லை அவங்கள வந்து தேவதையா, பியூட்டி குயினா. ஸோ அந்த கும்பலுக்கு இந்த வாரில் திவ்யா ஃபயர் விட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கேவலம் கெட்டு போய் அரோராக்கு ஃபயர் விட்டாலும், திவ்யாவுக்கு ஃபயர் விட்டாலும், யாருக்கு ஃபயர் விட்டாலும் நீங்கள் வந்து நிற்கிற இடம் பாரு தான். அப்படின்னும் போது அதை மட்டும் மண்டையில் வச்சுக்கோங்க. அவள் உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் அவளை டார்கெட் பண்ணுறதோ செய்யறதோ. அவளை டார்கெட் பண்ணுறது எங்களுக்குலாம் கஷ்டமாக தான் இருக்குது. அவளும் அதுக்கு தான் அழறா. இன்றைக்கெல்லாம் அவளுக்கு தொண்டை வரைக்கும் வந்துருச்சு இந்த FD டார்கெட் பண்ணதெல்லாம். ஆனால் பிக் பாஸே அந்த இடத்துல அவருக்கு சப்போர்ட்லாம் இல்லை. பெரிய மனுஷன் நாம பிக் பாஸ், நான் பெரிய மனுஷன் ரேங்கெல்லாம் இல்லை. முதல்ல இருந்தாலும் ஒரு மனுஷனாவே இந்த சீசனில் நடந்துக்கல. அகெயின் அவனும் வந்தாலும் ஒரு ஆம்பளை தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படி மேல் ஹோஸ்ட்டோ அப்படி தான் போது இது ரொம்ப ஒஸ்ட்டாக போகிறதுன்றது எவ்வளோ வாட்டி நான் சொல்லிட்டேன். பட் ஆனால் சரி வியூவராக நான் சொல்லி தான் ஆகணும் ஒரு சில விஷயங்கள்ன்றதுனால கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நானும் பேசுகிறேன். ஸோ இந்த இடத்துல அவளுக்கான நியாயத்துக்கு மட்டும் ஊரை கூப்பிட்டு அந்த டீமை கூப்பிட்டு பேசும்போது எல்லாம் இவ பேசுறதை கேட்குறாங்களே தவிர பெருசாக யாரும் ஸ்டாண்ட் எடுக்கல. எல்லாருமே இது எல்லாருக்குமே இந்த வீட்டில் ஆதிரி ஒரு வார்த்தை சொல்ல, இந்த வீட்டில் எல்லாருக்குமே எல்லாமே இதெல்லாம் நடந்து தான் இருக்குது. இதெல்லாம் டீமுக்குள்ளே கேம்குள்ளே இருக்கிறது தான் செய்யணும். அது எப்படி விட்டுருவீங்க? நடக்குது நார்மல் பண்ணுறீங்களா, செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அப்போ உனக்கு வந்தால் மட்டும் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? ரம்யாக்காக இவ்வளோ கொடி பிடிக்கிற? அப்போ வந்து அன்னைக்கு இது பாருக்காக ரொம்ப நியாயம் நீ பேசிட்டியா? அப்போ வந்து FJ பண்ணுற தப்பெல்லாம் நீ டேரெக்டாக தெளிவாக கேட்டுட்டியா? FJ வேணா விஷயத்துக்கு போய் ஸ்ட்ரைட்டாக நின்று வியானா தப்புனோ இல்லை FJ தப்புனோ நீ பேசிட்டியா? இல்லை சபரி செய்யும்போது வந்து சபரியை தனியாக கேட்டேன், இந்த மாதிரி வச்சு வந்து வினோத்துக்கு பேசின மாதிரி நீ வந்து தெளிவாக பேசி அது ஒரு விஷயம் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பண்ணியா? சும்மா பூசி மழுவி ஒரு ஃப்ளோவில் அப்படி சொல்லிட்டு போயிட்டு, ஆமாம் அது அப்படி தான், ஆமாம் இது இப்படி தான், இது ஏன் இப்படி அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு போயிடுவேன். கேள்வி கேட்டால் நீ பதில் சொல்ல மாட்டேன். உன் பதிலை மட்டும் எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பேன். அப்போ இதே அலிகேஷனை தான் நீங்கள் பாரு மேலேயும் வைக்கிறீங்க. பாருவாது இப்போலாம் கொஞ்சம் நின்று கேட்குறா, இவங்க எங்கே கேட்குறா, இவ சொல்கிறத மட்டும்தான் எல்லாரும் கேட்கணும்னு நினைக்கிறா. அப்படின்னும் போது இந்த இடத்துல இவர் வினோத் வந்து அப்படி பேசினாரு, எனக்கு அவர்கிட்ட மரியாதையே இல்லை, ரெஸ்பெக்டாகவே அவங்க பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்களுக்கு வருது. ஆமாம் உங்களுக்கு ரொம்ப மரியாதை தெரியும் அப்படின்ற மாதிரி திவ்யா திருப்பி பேசுகிறாங்க. ஏன்னா அந்த கர்மோஞ்சின்னு சொன்னதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அவர் சொல்கிறார், ஆமாம் உங்களுக்கு மட்டும் ரொம்ப டெக்காரம், டிக்னிட்டி, டிசிப்ளின்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திவ்யா வந்து வினோத்தை டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ உள்ள வந்த விக்ரம் வந்து எல்லார்கிட்டையுமே ஒரு நெகட்டிவ், அதை வந்து அவங்க கிட்டே இருக்க ஒரு மைனஸாக நெகட்டிவ், இன்னும் ரொம்ப நியாயம் மாதிரி திடீர்னு விக்ரம் வந்து வினோத்
வினோத்துக்கு பேசுகிறாரு. ஏன்னா விக்ரம்க்கு என்ன பிரச்சனைனா வினோத்தை பகச்சிக்கூடாதுன்னு அவர் ஒரு கேம் ஆடுறாரு. அகைன் சொன்ன மாதிரி வினோத்துக்கும் விக்ரமுக்கும் ஒரு கோல்டு வார் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதே சேம் டைம் திவ்யாவையும் விக்ரமுக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் திவ்யாவா வினோத்தான்னு பார்த்தா வினோத்தை இன்னும் கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா அடிச்சிக்கலாம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி திவ்யாவை அடிக்கலான்றது தான் விக்ரமோட பிளான். அதனால அவர் விக்ரம் வந்து வினோத்துக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை. அதே சமயத்தில் திவ்யாவை வந்து இந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் பண்ணலான்றது விக்ரமோட பிளான். ஏன்னா இது போன வாரத்திலே வந்து விக்ரம் சொல்லியிருப்பாரு, இந்த வாரம் நான் என் டார்கெட்டை மாற்ற போகிறேன் அப்படின்னு. ஸோ சாண்ட்ரா பாரு அப்படிங்கிறத விட இப்போ சுபிக்ஷாவா திவ்யாவா அப்படிங்கிற மாதிரி அவர் கேம் மாறுது அப்படின்னா ஸோ இது திவ்யா கிட்ட வந்திருக்கு. அதுக்கு தான் அவர் வந்து விக்ரம் வந்து வினோத்துக்கு நிற்கிற மாதிரி நிற்கிறாரு. ஸோ வினோத்துக்கு நிற்கிற மாதிரி நிற்கும்போது எல்லோரும் அவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் இருக்க தான் செய்யும், அக்ரெசிவ்னஸோ அதெல்லாம் அதையும் அவங்களோட கேரக்டராக வந்து அந்த ஒரு நெகட்டிவாக அவங்க கேரக்டரை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நியாயம் பேசுகிற மாதிரி வினோத்துக்கு நிற்கிறார். உடனே வந்துட்டு உள்ளே வந்த நம்ம பாருவோம் வந்துட்டு அதே மாதிரி டீசென்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி வினோத் சொல்லிட்டார். இவங்க எல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் இவங்களுக்கு டீசென்சி இல்லை, ஒன்றும் இல்லை, இப்படிலாம் பேசுகிறாங்கன்ற மாதிரி வினோத் வந்து திவ்யாவை சொல்கிறாரு. ஸோ இப்போ உள்ளே வந்த பாரு வந்து இப்போ அவர் சொன்னதால் இப்போ என்ன ஆயிடுச்சு இப்போ அப்படின்னா, நான் உங்ககிட்ட பேசலை பாரு, உங்ககிட்ட பேசலாம், சரி பேசலைன்னா பேசலைன்னா போ அப்படின்றாங்க. பாரு இந்த டைலாக்கை எத்தனை வாட்டி ஏமா அவள் பேசலைன்னு சொன்னால் உனக்கு ரோஷம் வந்துச்சுன்னா நீ ரூமில் போய் அழற. நேற்று அரோரா நைட்டில் விஷயங்கள்லாம் அப்படி தான் ஆச்சு. நீ பேசுனா பேசாட்டி போ, ஆனால் என்ன போன்னு நீ சொல்ல முடியாது அப்படின்னு பாரு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்னா அந்த இடத்துல அரோராக்கு ஹிட் ஆயிடுச்சு. அவள் போய் வெளில உட்காந்து அழுதா. அதுக்கு சமாதானப்படுத்த இந்த ரொமான்ஸ் ஹீரோன்னு சொல்கிறது கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குங்க. அவங்க வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை அவங்களுக்கான ஒரு லவ் இல்லை அவங்களுக்கான ஒரு பசிவ்னஸ்ன்னு ஒரு இடத்துல அந்த லவ் அழகாக தெரியும், அங்கே அவங்கள ரொமான்ஸ் ஹீரோன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பொண்ணுங்களை வச்சுமே கேம் ஆடுற இந்த கமருதீனையும் எஃப்ஜேவையும் இவங்களெல்லாம் என்னென்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஸோ அந்த கேவலம் கெட்ட கேம் ஆடுற எஃப்ஜே வந்து அரோராவை போய் ஹக் பண்ணி சமாதானப்படுத்துகிறோம். அதை தான் நீங்கள் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. அரோரா அப்படியே தள்ள அடிச்சுட்டு அவ்வளோ டென்ஷன் ஆவாங்க. ஏன்னா அந்த மோட பீக்கஸ்ட் அதுதானா, அவ்வளோ கோவம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்களாமா. கோவம் வந்து அப்போ வெளில போய் பண்ணு, அப்படி பண்ணுறவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? அது ஒரு விதமான ஒரு விதமான விஷயந்தான் அது. அது என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இல்லை அங்கே ஒன்றுமே நடக்கலை, உங்களை ட்ரிகர் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது, அந்த அளவுக்கு அவங்க டாலரன்ஸ் லெவல் இருக்குது. அப்போ இத்தனை வாரமாக பாருக்கு நடந்த விஷயத்துக்குலாம் அந்த பொண்ணு என்னவா பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த பொண்ணு தனியாக அங்கங்கே போய் அழுதுருக்கும், தனியாக புலம்பியிருக்கும், கேமரா கிட்ட பேசியிருக்குமே தவிர அவளுக்கான ஸ்டாண்டை அவளே முட்டி மோதி வெளில வந்திருப்பா. உங்களுக்குலாம் என்னம்மா டாலரன்ஸ் லெவல் இருக்குது? ஒருத்தி நாடானா போடின்னு சொன்ன ரோஷம் வந்துருந்தேன், ஒருத்தி நாடா போன்னு சொன்ன ரோஷம் வந்துருதுன்றா, ஒருத்தி நாடானா வந்துட்டு ஒன்றுமே இல்லை உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொன்ன ரோஷம் வந்துருதுன்றா. அப்போது என்ன டாலரன்ஸ் லெவல் உங்களுக்குலாம் இருக்குது, என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல் உங்களுக்குலாம் இருக்குது, நீங்கள்லாம் கேம் ஆட வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அரோராவை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறது எஃப்ஜே. அங்கே உட்காந்து அரோராவுக்கு சமாதானம் சொன்னது ஆதிரி. எஃப்ஜே அரோரா ஆதிரி நைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஐடி கார்டு விஷயத்தில். அது ஒன்றுமே இல்லை, ட்ராயரை தோண்ட ரகசியம் வரும் போலவே அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா அந்த நெக்லஸை தேடுறதுக்காக நடந்த விஷயங்கள். ஏன்னா அந்த நிறைய பொண்ணு அந்த பொண்ணு திருடி வச்சிருக்குங்க நிறைய விஷயத்த. அப்போ அங்கெல்லாம் ரூல்ஸ் மீறலையே நம்மளுக்கு பிக் பாஸை கேட்க தோணுது. ஸோ இது நான் பேசுகிறேன், இது அப்படி பேசினா அப்படி தான் வருது, அந்த கோர்வையில் வரும்போது அவங்கவுங்க சம்மந்தப்பட்டது வந்துடுது. ஸோ அந்த இடத்துலையும் அரோரா வந்து பாரு வந்து நீ பேசலனா போ அப்படின்வாங்க. இவங்க அழுதுகிட்டே வெளில வந்துடுவாங்க. அரோரா பாரு அங்கேயே உட்காந்துருப்பாங்கன்னா இங்கேயுமே வந்து நீ பேசலனா போ அப்படின்னு திவ்யாவை சொல்லிடுவாங்க. அப்போ பேசலாம் போனால் இந்த மாதிரி க்ரோஷ் வந்து இந்த மாதிரி ரூமில் போய் உட்காந்து அழுகுறாங்க அப்படின் போது, ஏன்ப்பா நீங்களே அந்த பொண்ணை நோண்டுறீங்க, அந்த பொண்ணு சரியாக நிற்கிது, அப்புறம் அந்த பொண்ணு பேசினா நீங்கள் மட்டும் பேசலாம், அவள் மட்டும் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்கணுமா? அதுக்கு அவள் வந்திருக்கா, அவள் கேம் ஆட தானே அவளும் வந்திருக்கா. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், அவளுக்கு வந்த தக்காளி சட்னியா? அவள் பேசினா தைரியம் தான் நின்று பேசுங்க, இல்லைனா உங்கள் வேலையை பார்த்துட்டு போய் முக்கி உட்காந்து அழுவுங்க, இல்லைனா பின்னாடி போய் காசி பேசுங்க, இல்லைனா உங்களுக்கு கேம் ஆட வக்கு இருந்தால் கேம் ஆடுங்க, இல்லைனா வெளில போங்க. அதை விட்டுட்டு அவளை ஆட வேணான்னு சொல்கிறதுக்கும் அவளை பேச வேணான்னு சொல்கிறதுக்கும் அவள் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியும் ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருக்கானே எஃப்ஜி. ஒரே பேட் வைப்னு என்னடா நடக்குது? அவள் தெளிவாக சொல்லிட்டா. எஃப்ஜே கிட்டேயுமே நீங்கள் பார்த்து ப்ரொமோவில் அவள் சொல்லியிருப்பாள், என்னையே நீ வந்து சும்மா என்னை பற்றியே பேசுகிறேன், எனக்கு தெரியும் என்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. நானும் இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் தான், அதை மீறி நீ என்கிட்ட பர்சனலாலாம் வெஞ்சன்ஸ் காட்டாத, பகையெல்லாம் காட்டாதான்ற ஆங்கிளுக்கு தான் அவள் கோவப்பட்டு பேசியிருப்பா பாரு அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு நடுவில் இந்த சாண்ட்ரா பிரஜன் அமக்கலம் வேற, இவனுங்க புருஷன் பொண்டாட்டியாக உள்ளே வந்துட்டு இவனுங்க நிஜமாவே சண்டை போடுறானுங்களா இல்லை சண்டை போடுற மாதிரி நடிக்கிறானுங்களா? அந்த பக்கம் அவன் நாடானா எகிரிட்டு வரான் பிரஜனு. வியானாவை பார்த்து சொல்கிறான், இதுக்கு மேலே அந்த இதில் நெக்லஸ் டாஸ்க்லாம் பண்ணால் நான் வேறு மாதிரி ஆகிடுவேன், வேறு மாதிரினா அது என்ன அப்படின்ற மாதிரி மிரட்டுறதுன்னு அவள் வியானா கேள்வி கேட்குறா. உடனே எஃப்ஜே வந்து எகிரிட்டு பார்வை கேரக்டர் அசாசினேட் பண்ணால் அந்த இடத்துல சபரி நியாயம் பேசுகிற மாதிரி, நீ நியாயம் பேசினா என்ன பண்ணணும், ரெண்டு பேருமே பேசக்கூடாதுன்னு சொல்லணும். நீ எஃப்ஜேவை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் எஃப்ஜே கிட்ட அவன் கொஞ்சம் எகிர்னவுடனே போய் அவங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஏன்டா நியாயமாக பார்த்தா அவன் வந்து சாரி கேட்க வேண்டியது பாரு கிட்ட. நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது பாருவை, இல்லைனா வந்து அது கேரக்டருக்குள்ளேருந்து பேசணும். நீ அதுமாதிரி கேரக்டரில் நீ இல்லைன்னு உனக்கு பனிஷ்மெண்ட்டு, நீ அவளை கேரக்டர் பற்றி பேசுறதுக்கு நீ பர்சனல் கொண்டு வரக்கூடாதுன்னு அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறான் பாரு கிட்ட. நான் அவங்ககிட்ட தனியாக கூட அட்ரஸ் பண்ணிட்டேன், ஏன்டா தனியாக அட்ரஸ் பண்ணலை, இப்போ கும்பலில் பிளாஸ்மாவில் வரும்போது நீ அதை அட்ரஸ் பண்ண உனக்கு ஏன் பொய்ஷி இல்லை, ஏன் தைரியம் இல்லை?
அப்போ கொஞ்சம் அவன் எஃப்ஜே குரலை வைத்தனோடனே இவன் அடங்கி போயிடுறான். சபரி, நீ அவ்வளோ பயந்தாங்கொல்லியாடா? அன்றைக்கி ஒரு பொண்ணை ஷூ காலில் மிதிக்கும் போது மட்டும் உனக்கு தைரியம் வந்துச்சு. அக்ரஸிவாக அவளுக்கான ஒரு கேமை வந்து நீ அக்ரஸிவாக ஆடும்போது மட்டும் உன் ஆம்பளைத்தனம் வெளில தெரிஞ்சிச்சு. நீ உன் ஆம்பளை வீரத்தை காட்டின. ஆனால் கேவலம் கிட்ட அந்த எஃப்ஜே கிட்ட உன்னால் காட்ட முடியல. அவங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை வாய்ஸ் ரைஸ் பண்ணிட்டு அவன் அதுக்கு மேலே தொண்டை எடுத்தோடனே சாரி எஃப்ஜேன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கல. எங்கேயுமே இந்த பொண்ணுக்கான நியாயம் கிடைக்கல. அவன் என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணுற, யாரும் தலையும் கேட்க மாட்டேங்க, மற்றவங்களும் கேட்க மாட்டேங்க. சம்மந்தமே இல்லாமல் பிளாஸ்மாவில் வந்து உட்காந்து வேற எதையோ ஒன்று பர்சனலாக பேசினா அப்பயும் கேட்க மாட்டீங்களா? கேட்கல. ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத இந்த திவ்யா விஷயத்துக்கு போன்னு சொன்னதுக்கு பேசணுமா, போடின்னு சொன்னதுக்கு பேசணுமா, கமருதீன் எக்ரிட் வந்ததுக்கு பேசணுமா? என்ன நியாயம் இது? அப்புறம் சுபிக்ஷாக்கு வந்து காலில் அடிப்பட்டா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா? அரோராவை யாராச்சும் சொல்லிட்டா அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுமா? இப்போ இந்த இடத்துல வந்து இந்த அரோரா மேலே கொஞ்சம் காண்டு வந்து வினோத்துக்கு வந்துச்சு. கானுக்குட்டிக்கு. ஏன்னா பாருக்கும் அரோராக்கும் சண்டை வரும்போது அவர் தான் போய் பக்கத்தில் படுத்துக்கிட்டு, என்னாச்சு அரோரா, என்னாச்சு கொஞ்சம் நீங்கள் ஒரு 4 நாள் வினோத் வந்து அரோரா கூட உட்காந்து பெட்டில் உட்காந்து பேசுறதையோ, நைட்டில் போயிட்டு உட்காந்து பக்கத்தில் படுத்துக்கிட்டு பேசுறதையோ, இல்லை கொஞ்சிக்கிட்டு பேசுறதையோ எடுத்து போடுங்களேன். வினோத் போய் ஷேட்டு தெரியும். அவர் பொண்டாட்டியே வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியணும். என்னது கானுக்குட்டியான்னு அவங்க ஒய்ஃபை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற லட்சத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பூசி மழுப்பிடுறீங்க. ஓகேவா? லைவ்லேயே அந்த கேமரா வேறு இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகிடுது. அப்படி லைவில் தப்பி தவறி கேமராவில் அது கண்டென்ட்டாக வந்துருச்சுனால நீங்கள் 1 ஹவரில் அதை கட் பண்ணிடுறீங்க. அப்படின்னும் போது இப்போ அந்த வினோத்தே வந்து அரோராவை வந்து இந்த நெக்லஸ் டாஸ்க் விஷயத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு அது நியாயமாக இருக்குன்னு அரோரா ஒரு கேம் ஆடுறா. அவள் சிக்கனுக்காக ஆடுறா. ஆமாப்பா, அவள் டொப்பமைன் தான். அவள் வந்து சிக்கனுக்கு டொப்பமைனு, லவ்க்கு டொப்பமைனு, ஃபிசிக்கல் டச்சுக்கு டொப்பமைனு, அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு டொப்பமைனு, அப்ரிசியேஷனுக்கு டொப்பமைனு, அட்டென்ஷன் சீக்கிங்க்கு டொப்பமைனு, இவ்வளோ டொப்பமைன் அவகிட்ட இருக்குது. ஸோ நீ எந்த டொப்பமைனில் இருக்க நீ டிசைட் பண்ணிக்கோ. அப்படின்னும் போது நீ அவளை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பழகிறான்னும் போது அவளுக்கான தேவைக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணுவான்னா, உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுதா இன்னும் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்க அரோரா வரல. அரோரா பின்னாடி இருந்து உசுப்பேத்தி தான் விட்டா. இந்த கமருதீன் விஷயத்துலையும் கமருதீன்கான விஷயங்களை பின்னாடி இருந்து அவனுக்கு எதிராக திருப்பி விட்றதும் அரோரா தான். அந்த டீமில் விக்ரம் டீம்லனா இதில் எதுவுமே பாரு பண்ணவே இல்லை. பாரு டைரெக்டாக அவளுக்கான விஷயங்களை பேசுகிறா. இல்லை தப்பாக இருந்தாலுமே அது முன்னாடியும் பேசுகிறா, பின்னாடியும் அவள் அதை தான் சொல்கிறா. அப்படின்னும் போது இந்த இடத்துல எந்த விதத்தில் பாரு குறைஞ்சிட்டு அரோராவை விடவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதே வினோத் வந்து சிக்கனுக்காக பேசுகிறா. அவள் அந்த சைடில் சிக்கன் கிடச்சது. ஏன்னா இப்போ அந்த டீம் வின் பண்ணி அவங்களுக்கு சிக்கன் வந்துருச்சு. அப்போ சிக்கனுக்காக பேசுகிறா. சிக்கன்னு கேட்டோன்னே தான் உங்களுக்கு ஏமா நீங்கள் கஷ்டப்பட்டு வின் பண்ணாதான் பிக் பாஸ் சிக்கன் கொடுப்பாரா என்ன? நீங்கள் அரோரா கேமராவில் போய் சொன்னோன்னே சிக்கன் அனுப்பிச்சி விட்ருவாரு. அப்புறம் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே இந்த கேவலம் கெட்ட டாஸ்கில் இந்த நியாயமாக பார்த்தா நேற்று ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகும்போது அவங்கள ரூமில் லாக் பண்ணிவிட்டு இவங்க வந்து எடுத்தது ஃபேர் இல்லை. இப்போது இந்த கமருதீன் வினோத் விஷயங்களில் அந்த செயின் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு அது வைக்காமல் இவங்க கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டாஸ்க் வருது. அப்போ வர டாஸ்க் தான் நீங்கள் இப்போ 1 ஹவரில் பார்ப்பீங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுறது. அந்த மட்டன் ஐஸ்கிரீம்லாம் சேர்த்து வச்சு 2 பேர் சேர்ந்து ஆடணும், ஜோடி சேர்ந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னும் போது அந்த டாஸ்க் வரும்போது தான் இந்த பஞ்சாயத்து ஆச்சு வினோத் ஓடி போய் அந்த செயின் எடுத்ததுலாம். ஸோ அந்த இடத்துல வந்து இது பண்ணது சரியா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஆர்கியூ போகும்போது அந்த டாஸ்க் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. முதல்ல அந்த செயினை கையில் வச்சிருக்கா அரோராவோ இல்லை அந்த குரூப்போ அதை அங்கே வைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ வைக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல டாஸ்க் படிக்கும்போது அந்த செயின் அங்கே வைக்கணும். ஏன்னா இவங்க பண்ண அலப்பறையில் அந்த செயின் தனித்தனியாக பிரிஞ்சிச்சாமா 2 பார்ட்ஸாக. அதனால் வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணம் இல்லை. ஏன்னா டாஸ்க் படிக்கும்போது ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி டாஸ்க் படிக்கும்போது தான் அவங்க வந்து ஓடி போய் எடுத்து ஒன்று ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு வாட்டியும் அப்படி நடக்க முடியாது. இல்லை நாங்கள் எங்களது காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இவங்க கையில் வச்சிருக்காங்க. ஆனால் அது பிஞ்சிடுச்சுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராங்காக வினோத்தும் கமருதீனும் பாருவேன் மற்றவங்க யாருமே இல்லைங்க. சாண்ட்ரா அப்படியே சும்மா புருஷனுக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி போடுறா. ஒன்றும் பெருசாலாம் போடல. ஏம்மா நீங்கள் அந்த சீக்ரெட் டாஸ்கில் என்ன அலப்பறை பண்ணீங்கம்மா, இப்போ எங்கம்மா போச்சு உங்கள் ஃபயர்லாம்? ஏன்னா எதுக்கு நிற்கிறது புருஷனா? அடிக்க மாட்டிங்களா? அவருக்கு வலிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் கோஆர்டினேஷனாக டீமுக்காக என்னம்மா அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே ஏதாவது பிரஜன் வந்து யாரையாச்சும் கத்திட்டு இவனுக்கு பயம் வந்துடும், ரெட் கார்டு கொடுத்துருவாங்கன்னு அழ ஆரம்பிச்சிடும். அங்கே ஒரு பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க, அடி வாங்குது, திட்டு வாங்குது, அசிங்கப்படுது, அவமானப்படுது. அவளுக்காக பேச அவனுக்கும் துப்பு இல்லை, அவளுக்கும் வாய் இல்லை. அவளுக்காக பேசுறதையும் கேட்கறதுக்கான நியாயமும் அங்கே யாருக்கும் இல்லை, அந்த காதும் யாருக்கும் இல்லைன்னா இவங்களுக்கான நியாயம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போது அந்த செயின் அங்கே வச்சா அது திருப்பி டைவர்ட் ஆகி அந்த கேம் வேறு ஃபோக்கஸ்க்கு போகும். ஆனால் நாங்கள் வைக்க மாட்டோம், கையில் தான் வச்சுக்கோம் நீங்கள் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அது ஒரு கயாசம் மாறுது. அந்த டாஸ்கையும் படிக்க முடியல, இவனுங்க அந்த செயினையும் வைக்க மாட்டாங்க. முதல்ல அதை வைக்க சொல்லுங்க கமருதீன் பாரு வினோத் நிற்கிறாங்க. இது டாஸ்க் வந்து அங்கே வச்சுட்டு தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. உடனே பிக் பாஸ், நான் ரொம்ப நியாயம் கேட்குறேன், பிக் பாஸை கேட்குறேன்,
உங்களுக்கு அந்த டாஸ்க் நடுவில் தானே இந்த டாஸ்க்கை கொடுக்குறீங்க. அப்போ அந்த டாஸ்க் கண்டினியூ தானே ஆகணும். இவங்க எப்படி செயினை கையில் அது பிஞ்சு கூட போயிருக்கட்டுமேங்க. அது பாக்ஸ் மாதிரி தானேங்க இருக்குது. இருக்கிற ஒரு பார்ட்டு வைங்களேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டி வைக்கிறீங்க. அது என்ன நிஜமாக 10 லட்ச ரூபா பொருள் அது. ஒன்றும் இல்லாத ஒப்புக்கில்லாத செயினை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ணியிருப்பீங்க. அது பெரிய நெக்லஸ். உங்கள் பட்ஜெட் தான் கிழியுது. அங்கங்கே என்ன ரப்பர் பால் வைக்கிற பட்ஜெட்டும் ஒரு பேப்பர் டாஸ்க் வைக்கிற பட்ஜெட்டும் எல்லாம் தான் கிழியுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அது வைக்க மாட்டேன்னு இவங்க சொன்னது இந்த டீமுக்கு பிடிக்கல. அது ஃபேர் இல்லை. அதையும் தலை அட்ரஸ் பண்ணலை. பட் ஆனால் அந்த இடத்துல பிக் பாஸ் வாய்ஸ் வந்துருச்சு. பிக் பாஸ் டாஸ்க் வந்துருச்சு. பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்து பண்ணுங்க. அந்த பிக் பாஸே மரியாதை ஏர்ன் பண்ணிக்கல இந்த சீசனில். அப்புறம் எப்படி அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கறது? அப்போ டாஸ்க்குள்ளே நீ நியாயமாக பேசினா அந்த பிக் பாஸ் எங்கே பேசுகிறாரு? உடனே வந்து விக்ரம் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு அதை தான் சோஷியல் மீடியாவில் கிழிக்கிறாங்க. கோவப்பட்ட பிக் பாஸா இந்த சீசனில் பிக் பாஸ் கோவப்பட்டு தான் சீசனே ஓடுது. இல்லைனா வேற என்ன ஓடுதாங்க? வேற ஒரு வெங்காயமாக அங்கே இல்லை. அப்போ வந்து உடனே வந்து இந்த டாஸ்க் வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு என்ன பிளான் பாருங்க. நியாயமாக டாஸ்க் எங்கே படிக்கணும்? பிளாஸ்மாவில் படிக்கணும். பிளாஸ்மாவில் படித்தா கத்துறாங்க. ஏன் கத்துறாங்க? அந்த செயினை வைக்க சொல்லி கத்துறாங்க. ஏன்னா அதுதானே டாஸ்க்கு. அப்போ அந்த செயினும் இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க வந்து ஏமாறும் போது அந்த செயினை எடுக்கணுன்றது தான் டாஸ்க்குனா அந்த செயினை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அது எப்படி அந்த டாஸ்க்கு கண்டினியூ ஆகும்? அப்போ உடனே இந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு ஆக்டிவிட்டி ரூமில் போயிட்டு நீங்கள் இந்த டாஸ்க்கை படிங்க, எல்லாரும் ஆக்டிவிட்டி ரூம் கூட்டு போங்க. அப்போ விக்ரம் கேட்குறாரு, இல்லை பிக் பாஸ் எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து ஆக்டிவிட்டி ரூமுக்கு வர சொன்னால் அந்த செயினை வைக்க சொல்லுவாங்க. இந்த செயினை வச்சுட்டு வரணுமா இல்லைனா எப்படி அவங்க கேட்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல அந்த வெண்ண பிக் பாஸ். அந்த வெண்ண பிக் பாஸ் இருக்கான். இல்லை வெண்ண பிக் பாஸ் ஆம்பளை பிக் பாஸ் ஆம்பளை குரல் பதிலே சொல்ல. நியமா என்ன பதில் சொல்லியிருக்கணும்? ஒன்று தப்போ சரியோ அந்த கயாஸை ஓட விட்டுருக்கணும். இல்லைன்னா அந்த கயாஸ்க்கு ஒரு கம்ப்ளீஷன் கொடுக்குற மாதிரி, இல்லை அந்த செயின் வந்து எவ்வளோ பிஞ்சிருந்தாலும் அதை அங்கேயே விற்கணும். கையில் வச்சுக்கிறது ரூல்ஸ் இல்லை. கையில் வச்சுக்கக்கூடாது. இதே இந்த சைடில் நடந்தால் பாரு சைடில் நடந்ததே இங்கே விட்டுருப்பீங்களா? ரூல்ஸ் பிக் பாஸை மதிக்க மாட்டியா? ரூல்ஸ்னு எல்லாம் உதார விட்டுருப்பீங்களடா. இப்போ அந்த பிக் பாஸே அவன் ஒன்றுமே இல்லை, ஒப்புக்கு சப்பானியாக தான் ஆகிட்டான். அவன் என்ன சொல்கிறான்? அப்போ ஒன்றுமே பதில் சொல்ல. விக்ரம் அந்த கேள்வி கேட்குறான். இப்போ வந்து எல்லாரும் அந்த செயினை வைக்க சொல்லுவாங்க. நீங்கள் ஆக்டிவிட்டி ரூம் போய் இதை படிக்க சொல்கிறீங்க. இப்போ இந்த செயினை வச்சுட்டு ஆக்டிவிட்டி ரூம் போனோமா கையில் வச்சுக்கணுமா? நீங்கள் போய் நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னுறான். அப்போயே அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடுச்சு டாஸ்க்கை நீங்கள் அவனுங்களுக்கு ஃபேவர் பண்ண போகிறீங்கன்னு. அப்போ கையில் வச்சுட்டு போய் அப்போ திருப்பி ஆக்டிவிட்டி ரூமுக்கு எல்லாரும் போகும்போது திருப்பி ஒரு ட்ரை அவங்க கொடுக்கனால அந்த செயின் அங்கே வச்சிருந்தா அப்போ அந்த சான்ஸே அந்த டீமுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கான் அந்த பிக் பாஸும். அதுக்கேண்டா டாஸ்க்குன்னு ஒன்று வைக்கிறீங்க? அதுக்கேண்டா ரவுண்டுன்னு ஒன்று வைக்கிறீங்க? அதுக்கேண்டா இந்த வாரம் டாஸ்க்கே உருப்படி இல்லை. தேவையில்லாத ஆணிதான் அந்த டாஸ்கில் பிடுங்கினது மொத்தமே தேவையில்லாத ஆணிதான். பிக் பாஸ் பிடுங்கினது தேவையில்லாத ஆணிதான். ஓகேவா? அப்போ பதிலே சொல்லலை. இதெல்லாம் 1 ஹவரில் வருமானு தெரில. அப்போ அது நியாயமே இல்லை தானே. போன வாட்டி ஆக்டிவிட்டி ரூம் போகும்போது லாக் பண்ணதை பற்றி நீங்கள் கேட்கல. இந்த வாட்டி ஆக்டிவிட்டி ரூமுக்கு எல்லாரும் போனால் ஆனால் அந்த செயின் அங்கே இருக்கக்கூடாது, அவனுங்களே கையில் வச்சுக்கலாம் அரோரான்னு. இப்போ ஆக்டிவிட்டி அந்த ரூமில் அவனுங்க வின்னும் பண்ணிட்டானுங்க. அந்த ஆக்டிவிட்டியில் வின் பண்ணிட்டு வெளில வெளில வந்தோடனே கேமரா கிட்ட பேசுகிறானுங்க. யார்? இந்த அரோரா. அந்த கனி கொண்டையும் அதையும் பார்த்தா எனக்கு அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது. விஷம் அப்பா. ஒரு பொம்பளை இவ்வளோ விஷத்தோடு இருக்க முடியும்? ஒரு கேமுக்காக தன்னை மாற்றிக்கணும். கேமுக்காகலாம் யாரும் இப்படி தன்னை மாற்றிக்க முடியாதுங்க. அதுதான் சொல்ல. கேமுக்காக அந்த பொண்ணு மாற்றிக்கணும்னு நினச்சா அந்த பொண்ணு அவ்வளோ தான் இருக்கா. அவள் கோவப்படுறதோ, அவள் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கறதோ, இல்லை அவள் கத்துறதோ, இல்லை அவள் இன்னசென்ட்டாக ஒரு சில இடங்களில் பண்ணுறதோ, இல்லை லூசுத்தனமாக ஒரு சில இடத்துல பண்ணுறதோ, மக்குத்தனமாக ஒரு சில பண்ணுறதோ அவள் தான். அப்போ அது அவள் தான் உங்களால் அக்செப்ட் பண்ண முடியலன்னா கனியும் அவள் விஷம்தான். அவள் அரோரா அவள் விஷம்தான். ஓகேவா? அவன் விக்ரம் அவன் விஷம்தான். அவங்களெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுறீங்கல்ல. இந்த பொண்ணு மட்டும் இந்த பொண்ணை ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேறீங்க? கேட்டால் அவங்களாம் கேமுக்காக தன்னை மாற்றிக்கிறாங்க. ரியலாக அவங்களாம் நல்லவங்களா? திடீர்னுலாம் ஒரு விஷம் தன்மைலாம் உள்ளெல்லாம் வராதுங்க. அதே மாதிரி திடீர்னுலாம் ஒருத்தர் நல்லவனும் ஆக முடியாதுங்க. ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் கலந்தது மனுஷனோட அந்த மூளை. மனுஷனோட குரங்கு மூளை ரெண்டுமே கலந்தது தான். அதை நம்ம எதை ஜாஸ்தி ஆக்கிக்கிறோம், எதை கம்மி ஆக்கிக்கிறோன்றது தான் நம்மளா வந்து வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயம். அதை நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கணும், இல்லை மனசுக்குள்ளேருந்து நம்ம அதை ரியலைஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த கனியோட விஷயம்லாம் அது திடீர்னு இந்த கேமுக்காக 2 மாதம் வந்து உள்ளே வரதெல்லாம் கிடையாது. உள்ளுக்கு இருந்தது இவங்க ஒளிச்சு வைக்கலான்னு நினைக்கிறது இப்போ ஒளிச்சு வைக்க முடியாமல் வெளில வருது. அவ்வளோதான். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த கனி அந்த அரோராலாம் போய் கேமராவில் நின்று, இல்லை பிக் பாஸ் இது 2 அதுவும் அந்த சுபிக்ஷா அதுவும் விஷம். அது பிஞ்சிச்சு பிக் பாஸ். எங்களுக்கு உங்கள் மேலே இருக்க நாங்கள் வந்து இந்த செயினை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வந்து அது தனியாக வைக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை பிக் பாஸ். அந்த 2 பார்ட்ஸையும் நாங்கள் ஒட்டி வைக்கிறோம். இப்போதைக்கு வந்து நாங்கள் எங்கள் கையில் தான் வச்சுருந்தோம். இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சோடனே நாங்கள் வந்து கன்ஃபெஷன் அந்த இன்னொரு ரூமில் வைப்பாங்க இல்லைங்களா, எல்லா பொருள் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருவோம். நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் ஒட்டிட்டு எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக வச்சுருவோம். நீங்கள் கொடுத்த ஒரு பொருளை மதிப்பு எங்களுக்கு வந்து இப்படி பிச்சு அந்த டீம் மேலே எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு அப்படியே அதை வைக்கவும் மனசு இல்லை. ஸோ அதனால தான் பிக் பாஸ் நாங்கள் வைக்கல. சாரி கேட்டுக்கிறோம் பிக் பாஸ், மன்னிச்சிடுங்க பிக் பாஸ் அப்படின்னு போய் கெஞ்சினாங்களாம். அந்த நான் சொல்கிறேன், அந்த பிக் பாஸ்க்கு கெஞ்சனா அவன் அப்படி டமால்னு விழுந்துருவான். அவனும் ஒரு சைக்கோ தான். ஓகேவா? அப்போ வந்து அவனுக்கு வந்து கெஞ்சணும், அவங்ககிட்ட ஒன்று கெஞ்சணும், இல்லைன்னா அழணும்.
ஓகே. எனக்கு வந்து கஷ்டமா இருக்கு. என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்கன்னு ஒண்ணு கெஞ்சணும், இல்லன்னா பிச்சை எடுக்கணும். அவங்க வந்து எமோஷனலா டவுன் ஆயிட்டு. அப்ப இவரு சட்டில் ஆயிடுவாரு. நீங்க திமிரா இருக்கீங்க, இல்ல நீங்களா இருக்கீங்க, ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அந்த ஆள் திமிர காட்டுவாரு. பனிஷ்மென்ட் குடுக்கறதுலயோ, டாஸ்க் குடுக்கறதுலயோ, இல்ல டாஸ்க் ஃபேவரட்டிசம் பண்றதுலயோ காட்டுவாரு. அந்த திமிர தான் பார்வகிட்டயும் காட்டிட்டு இருக்காரு. அகைன் அவரும் மேல் பிக் பாஸ் தானே! அப்படிதான் காட்டுவார். ஏன் ஒரு ஒரு அந்த மேல் பிக் பாஸ் வாய்ஸ் பண்ணா தான் உங்களுக்கு கமர்ஷியல் ஷோ போகுமா? அந்த இடத்துல ஒரு ஃபீமேல் கணீர்னு வாய்ஸ் குடுத்தா ஒரு ஷோ போகாதா? ஏன் இன்னைக்கு ஃபீமேல் சிங்கர்ஸ்லாம் வரலையா? ஃபீமேல் டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் வரவே இல்லையா? அந்த ஷோவே உங்களுக்கு தைரியம் இருந்தா மாத்தி பாருங்க. நெக்ஸ்ட் சீசன்லேருந்து புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணுங்க. டிஆர்பி எப்படி ஏறுதுன்னு பாருங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபீமேலை கொண்டு வாங்க. அப்போ அந்த ஃபீமேல் வாய்ஸ் அங்கே இருக்க ஜென்ஸுக்கு என்னவா ஈகோ? இப்போது லேடிஸ் ஒன்று ஸ்ட்ராங்காக பண்ணால் உங்கள் ஈகோ ஒன்று இடிக்குதுல்ல. ஒரு பொண்ணு இப்படி ஆடுவாளா? ஒரு பொண்ணு இப்படி பேசுவாளா? ஒரு பொண்ணு மேலே ஷோ போகிறதான்னு உங்களுக்கு ஒரு ஈகோ இடிக்குதுல்ல. அப்போது அந்த இடத்துல ஒரு லேடிஸை உள்ளே கொண்டு வந்தால், லேடிஸ் வாய்ஸ் கணீர்னு வந்தால், அப்போ அந்த ஷோவோடது என்ன மாதிரி யூனிக் வருது? இல்லை லேடிஸ்க்கான சப்போர்ட் எப்படி வருது அந்த ஷோக்குன்னு பாருங்கள். நான் ஜென்ரலாகவே பார்க்குறேங்க என்னோட சர்வீஸில் நான் 2 வருஷமாக ரிவ்யூ பண்ணுறதில்ல. என்னோட சின்ன சேனலுக்கான விஷயங்களே மேல் ஆடியன்ஸ், மேல் ரிவ்யூவர்ஸ், மேல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மேல் யூடியூபர்ஸ் தான் நிறையா இருக்காங்க பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும். மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது ஃபீமேல் கம்மியாக தான் இருக்காங்க. அப்படியே பார்க்குறவங்களும் அதை வாய்ஸ் அவுட் பண்ண யோசிக்கிறாங்க. கமெண்ட்ஸில் யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ண யோசிக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் ரிவ்யூ பண்ண யோசிக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த ஷோக்குள்ளேயே நீங்கள் ஒரு ஃபீமேலை கொண்டு வாங்களேன், ஃபீமேல் ஹோஸ்ட்டோ ஃபீமேல் வாய்ஸோன்னு. அப்போ உங்களுக்கு அந்த ஃபீமேலோடது அந்த ஒரு பவர் என்னன்னு தெரியும், இல்லை விமனோட பவர் என்னன்னு தெரியும். விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது உங்கள் டிஆர்பி எப்படி போகுதுன்னு பாருங்கள். மேபி ஸ்டார்டிங்கில் டவுனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸில் ஒரு ஷோ நடக்குது, அது ஃபீமேல் வாய்ஸில் நடக்குதுன்னா எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே ஒருத்தர் பெருமை தேடாதீங்க. அந்த கண்டஸ்டன்ஸாக உள்ளே விடுறதுலேயே நீங்கள் பார்ஷியாலிட்டி தான் காட்டுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபீமேலுக்கு ஒரு மாதிரி, திவ்யாவுக்கு ஒரு மாதிரி, பாருக்கு ஒரு மாதிரி, அரோராக்கு ஒரு மாதிரி, பாருக்கு ஒரு மாதிரி, கனிக்கு ஒரு மாதிரி, பாருக்கு ஒரு மாதிரி, சாண்ட்ராக்கு ஒரு மாதிரி, பாருக்கு ஒரு மாதிரி, எல்லா இடத்துலையும் அந்த பொண்ணை தான் வைக்கிறீங்க. வெஸ் பாரு. அப்போது இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. விக்ரம் வினோத்துக்காக பேசணுமோ, உள்ளே போய் பாரு அதை வந்து அவங்களுக்கான விஷயத்துக்கு வந்து திவ்யாவை ட்ரிகர் பண்ணதும் தான் இது பெருசாச்சு. அப்படின்னும் போது இந்த வாரம் வீக்லி டாஸ்க்கு ஒன்றும் இல்லாத புடுங்கின ஆணி மொத்தம் தேவையில்லாத ஆணி தான். அப்படின்னும் போது விக்ரம் டிவியை கேவலமாக வின் பண்ண வைக்கிறதுக்கு அந்த பிக் பாஸ் பண்ண கேவலமான டாஸ்க்கு தான் இதுன்னும் போது, இப்போ அந்த நாமினேஷன் எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஓட்டு போடுற மக்கள் என்ன முட்டாளா? எல்லாருக்கும் நாமினேஷன் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த எஃப்ஜே வந்துட்டு அவனை வந்து டாஸ்க் வந்து வெளில தூக்குற மாதிரி சும்மா ஒரு ஷோ பண்ண வேண்டியது. இதில் விக்ரம் டீமை வின் பண்ண வைக்கணும், அதை ஃபேர் எல்லாம் வின் பண்ண வைக்கணும், அது ஜனங்க முட்டாளாக இருந்து அதை நம்பணும். அப்போ அதுக்கு வந்து எஃப்ஜே வெளில தூக்கணும். அப்போ பிக் பாஸ் சரி பண்ணார். அதான் ஒரு பெரிய தப்பை மறைக்க சின்ன தப்புக்கு நியாயம் சொன்ன கதை தான். போது செம்மையாக கோவம் காண்டு எல்லாமே தான் இருக்குது. அஸ் எ ரிவ்யூவராக எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவில் சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஷோ இந்த வாரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். பாரு ஃபேன்ஸாக பார்த்தவங்க, நார்மல் ஆடியன்ஸாக பார்த்தவங்க, யாராவது அந்த ஷோவை ரசிச்சிங்க, ஐ மீன் யாராவது இந்த வீக்லி டாஸ்க்கை ரசிச்சிங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டோட்டலி அன்ஃபேர். தேங்க்யூ கைஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.